எத்தனை பேர் பெரிய பெரிய டைரக்டர் இருக்காங்க, எவ்வளோ கோடியில் சம்பாதிச்சிட்டு இருக்காங்க. ஆனால் ரஞ்சித்துங்கிற ஒரு மனுஷன் மட்டும்தான் அதை பண்ணுறான். சின்னதாக மனப்பிறழ்வு உள்ள ஒரு அம்மாவை பற்றி பேசுறதுன்னு இருக்குல்ல, அது நான் மிரண்டுட்டேன். சுரேஷ் மாதிரியோட ஒர்க்கை பார்த்துட்டு எனக்கு எங்கள் பாட்டி ஞாபகம் வராங்க. நானும் ஸ்டான்லின்னு தான் படம் பார்த்தோம். பூ பற்றி எடுக்கும்போது எனக்கு யாருமே தேவையில்லை, எனக்கு என்ன தோணுச்சோ அது மட்டும்தான் எடுத்தேன் நான். எங்கள் அண்ணங்காரன் வரான், நிற்கிறான், சொல்ல போகிறான், அந்த பொண்ணு அழப்போகுது அப்படிங்கிறத நமக்கு தெளிவாக தெரியுங்க. ஆனாலும் ஒரு நிமிஷத்துக்கு அப்புறம் நமக்கு அழுக வரும். வெறும் நன்றி மட்டுமே சொல்ல வந்திருக்கிறேன். ஏன்னா இந்த படத்தை பற்றின விஷயங்கள் நீங்கள் கேட்குற கேள்வியிலேருந்து வந்துடும். நானும் அதை பேசி போர் அடிக்க விரும்பலை. நீங்கள் கேட்குற கேள்வியிலேருந்து கண்டிப்பாக நீங்கள் நான் என்ன பேசணுமோ அதெல்லாம் வந்துடும். ஓகே, முதல் நன்றி எப்பயும் போல் ரஞ்சித்துக்கு. ஒரு டைரக்டருங்க, நான் கேப்பை கொடுக்கலைங்க, நீங்கள் தட்டின பிறகு தான் நான் கேப் கொடுக்குறேன். ரைட், அதுதான், அப்படி தான் இருக்கணும். அது தன்னை மறந்து கை தட்டணும். ஏன்னா ரஞ்சித்துடைய கிராஃப்ட் அப்படி, ரஞ்சித்துடைய அச்சீவ்மெண்ட் அப்படி. என்னங்க ஒரு டைரக்டருங்க டைரக்டர் ஆன பிறகு ஒரு லைப்ரரி நடத்த முடியுது, ஒரு பண்பாட்டு மையம் நடத்த முடியுது. எவ்வளோ அச்சீவ்மெண்ட், எவ்வளோ விஷயங்கள் டீல் பண்ணுறாரு ஒரு டைரக்டருங்க. நானும் தான் டைரக்டராக இருக்கேன். எத்தனை பேர் பெரிய பெரிய டைரக்டர் இருக்காங்க, எவ்வளோ கோடியில் சம்பாதிச்சிட்டு இருக்காங்க. ஆனால் ரஞ்சித்துங்கிற ஒரு மனுஷன் மட்டும்தான் அதை பண்ணுறான். ஸோ ரஞ்சித், நம்மளையெல்லாம் இப்படி இணைச்சிருக்கிற ரஞ்சித்துக்கு நன்றி. இதுக்கப்புறம் நான் பேபிங்கிற ஒரு படங்க, நான் ஒரு அம்மாவை பற்றி படம் எடுத்துருக்கேன். இப்போ கொஞ்சம் அவுட் ஆஃப் த பாக்ஸுன்னு கூட சொல்ல முடியாது. கொஞ்சம் முன்ன பின்ன பாலச்சந்திர சாரோ இவங்க அதுக்கு முன்னாடி இருக்கிறவங்களால டீல் பண்ணிட்ட விஷயத்தை தான் நான் எடுத்திருக்கேன். என்ன முழு நீளமாக எடுத்திருக்கேன், அது கிராமத்தில் போய் எடுத்திருக்கேன், அவ்வளோதானே வித்தியாசம் தெரியும். ஆனால் சின்னதாக மனப்பிறழ்வு உள்ள ஒரு அம்மாவை பற்றி பேசுகிறதுன்னு இருக்குல்ல, அது நான் மிரண்டுட்டேன். சுரேஷ் மாதிரியோட ஒர்க்கை பார்த்துட்டு எனக்கு எங்கள் பாட்டி ஞாபகம் வராங்க. நானும் ஸ்டான்லின்னு தான் படம் பார்த்தோம். ஸ்டான்லி இஸ் நோ மோர் நவ். ஸ்டான்லி நானும் அப்போ திரும்ப திரும்ப அதை பற்றியே பேசிட்டு வரோம். அன்னைக்கு நைட்டு என்னங்க இப்படி பண்ணியிருக்காங்க. இப்போ நான் இந்த படத்தினுடைய ஸ்ட்ரக்சர்லாம் பார்த்தீங்கன்னா சினிமாட்டிக்காக இருக்கும் என்னது. ஆனால் ஜேபிபியில் நீங்கள் அதை பார்க்க முடியாது. அப்படியே லைஃப் இருக்கும், அப்படியே லைஃப் இருக்கும். ஸோ சுரேஷ் மாரிடைய அடுத்த ஒர்க்குக்காக வெயிட் பண்ணுறேன். இந்த டைம்லேயும் அவர் ஷூட்டிங் நடுவில் எனக்காக பேச ரொம்ப தேங்க்ஸ் சுரேஷ், ரொம்ப தேங்க்ஸ். யூ ஆர் சச் அ அமேசிங் டைரக்டர். நான் உங்களோட அடுத்த படத்துக்காக பயங்கர வெயிட் பண்ணுறேன். ஆனால் நீங்கள் இதை காமெடி படம்னு சொல்லிட்டீங்க, பட் அதில் நீங்கள் இருக்கணும், நீங்கள் ஜெயிக்கணும். அப்புறம் ஜாதீப்பா என்னோடய ஃப்ரெண்டுன்னு சொல்லிக்கிற அளவுக்கு மனசில் நெருக்கமான ஒரு எழுத்தாளர். இந்த படத்தில் நான் முதல்ல இந்த படத்தில் ஒரு பொண்ணை பற்றி பூ பற்றி எடுக்கும்போது எனக்கு யாருமே தேவையில்லை, எனக்கு என்ன தோணுச்சோ அது மட்டும்தான் எடுத்தேன் நான். ஓகே, இந்த தடவை கண்டிப்பாக ஒரு பெண் வேணும், அவங்களுடைய கதையை பற்றி சொல்ல போகிறோம். ஸோ ஒரு எழுத்தாளர் இருந்தால் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு எனக்கு ஞாபகம் தீபா மட்டும்தான் எனக்கு. ஏன்னா அவங்களுடைய ஒர்க் ஆல்மோஸ்ட் எல்லாமே படிச்சிருக்கேன். எனக்கு நிறைய விஷயங்கள் எனக்கும் அவங்களுக்கும் ஒத்து போவோம். அவங்க ரைட்டிங்ஸ்லேருந்து இன்னும் பர்சனலாக கூட நாங்கள் எதுவும் பேசினதில்லை. அவங்க ரைட்டிங்ஸை படிக்கிறப்பே ஒருத்தரை பற்றி தெரியும் இல்லையா, இவங்க என்ன மாதிரி இருப்பாங்க அப்படிங்கிறது. ஸோ அப்படி நான் முதல்ல இந்த படத்துக்காக நான் ஃபிக்ஸ் பண்ணி நான் கூப்பிட்டு பேசின ரைட்டர் ஜாதீப்பா. இவங்க நான் இதுக்கு ஸ்க்ரீன் ப்ளேவோ இல்லை டயலாகோ எழுதணும்னு நினச்சேன். பட் அவங்களுக்கு இருந்த வேலை பலுனால் அது பண்ண முடியாமல் போயிடுச்சு. நீங்கள் இருந்திருந்தால் இன்னும் கூட செழுமை அடைஞ்சிருக்குன்னு நினைக்கிறேங்க நிஜமாக. ஏன்னா இவங்களுடைய புத்தகங்கள்லாம் நீங்கள் பெண் இயக்குனர்கள் பற்றி ஒரு புக்கை எழுந்திருக்கு உங்களுது. அதுலேருந்து நிறையா இன்ஸ்பயர் ஆகிருக்கேன். அதில் த பியானோ அப்படின்னு, பியானோ டீச்சர், நாட் பியானோ டீச்சர், பியானோ பியானிஸ்ட். இன்னொன்று பியானிஸ்ட் இல்லை, பியானோன்னு ஒரு பியானிஸ்ட் ஃபீமேல் டைரக்டர் கிடையாது.
அது வந்து நாஜிஸ்னுடைய இதில் வந்து அது வந்து பியானிஸ்ட்டு. நான் சொல்கிறேன் பியானோங்கிற பியானோங்கிற ஒரு ஃபீமேல் டைரக்டர். அவங்கள பற்றி எழுதும்போது அதில் அந்த 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 இயக்குனர் சொல்கிறாங்க, நாம் ஏன் நமக்கு வந்து ஸ்க்ரீனில் வந்து பார்க்கும்போது நமக்கு அழுக வருதுன்னா, அந்த ஸ்க்ரீனில் இருக்கிறவங்க அழுகிறாங்க அப்படிங்கிறதுனால நமக்கு அழுக வர்றதில்ல, நாம் நினச்சதை விட ரொம்ப அழகாக பண்ணுறாங்க அப்படிங்கிறதால அழுக வருதுங்கிறாங்க. நம்ம நினச்சே பார்க்க இது இப்படி சொல்கிறேன். அமரன் படம் பார்த்துருப்பீங்க. அமரன் படத்தை பற்றின விமர்சனம் நிறைய பேருக்கு முன்ன பின்ன இருக்கலாம். ஆனால் கிளைமேக்ஸ் காட்சியை பற்றி பேசுகிறேன். நமக்கு ஹஸ்பண்ட் இறந்த சிவகார்த்திகேயன் கேரக்டர் வந்து இறந்துட்டாங்க அப்படிங்கிறது தெரியும். வரதராஜன் முகுந்த் இறந்துட்டாங்கன்னு தெரியும். நமக்கு ஆடியன்ஸுக்கு சொல்லிட்டாங்க. இப்போ கதவு தட்டப்படுது, ஒய்ஃப் உள்ளே இருக்காங்க, அவங்ககிட்ட இந்த விஷயத்த சொல்ல போகிறாங்கன்னு நமக்கு தெரியும். அதுக்கு ஒரு ஒய்ஃபாக இருக்கிறவங்க அழத்தானே செய்யணும், அழுவாங்கன்னு தெரியுங்க. எங்கள் அண்ணங்காரன் வரான், வந்து நிற்கிறான், சொல்ல போகிறான், அந்த பொண்ணு அழப்போகுது அப்படிங்கிறலாம் நமக்கு நல்ல தெளிவாக தெரியுங்க. ஆனாலும் ஒரு நிமிஷத்துக்கு அப்புறம் நமக்கு அழுக வருங்க. ஏன்? எப்படி? முன்னாடி சொல்லிட்டான், அந்த பொண்ணு அழுக போதும், அவனுங்கிட்ட சொல்லிட்டான் முன்னாடியே. அந்த பொண்ணுடைய பர்ஃபார்மன்ஸ், அந்த பொண்ணு நகர்ற விதம், அந்த பொண்ணுக்கு அது புரிஞ்சுக்காது. இதெல்லாம் நம்ம எதிர்பார்க்கவே இல்லைங்க. ஸோ அதுதான் ஒரு நான் வந்து உடனே தீபாவை தான் நினச்சிட்டேன். எஸ், தீபா சொன்னது தான். தீபா மூலமாக தான் எனக்கு அந்த டைரக்டர் சொன்னது எனக்கு தெரியுது. ஸோ தீபா மாதிரி ரைட்டர்ஸ் எல்லாம் இருக்கிறதுனால தான் கிரேட் இண்டியன் கிச்சன் பற்றி அவங்க டிஸ்கவரி பேலஸ்னுடைய இந்த பழைய டிஸ்கவரி பேலஸில் இருந்த இடம்னு நினைக்கிறேன். அங்கே வந்து ஒரு அந்த இதில் இவங்க பேசுகிறாங்க. இதில் இவங்க பாட்டின்னு நினைக்கிறாங்க, அருவாமனை பற்றி ஹேண்டில் பண்ணுறதை பற்றி சொல்லியிருப்பீங்க. இதை வச்சு நான் இந்த கிளைமேக்ஸில் இதுக்கான டைலாக் எழுதுகிறேன். அதுலேருந்து இன்ஸ்பயர் ஆகி டைலாக் எழுதுகிறேன். அதுவும் ஓப்பனாக சொல்லிடுறேன். ஆனால் கண்டிப்பாக இந்த ரைட்ஸ் மட்டும் எனக்கு. நான் ஏன் என்ன சொல்லியிருப்பாங்க, ஆனால் அவங்க அந்த விஷயத்தை பற்றி பேசுகிறாங்க. ஆனால் பெண்கிறவ எவ்ரிடே கிச்சனில் ஃபஸ்ட்டு பால் பாத்திரம் கத்திரிக்கிற கத்திரி யூஸ் பண்ணுறாங்க, கத்தி யூஸ் பண்ணுறாங்க, அருவாமனை யூஸ் பண்ணுறாங்க, தேங்காய் வெட்டுறதுக்கு கொடுவாளை யூஸ் பண்ணுறாங்க, நெருப்பை யூஸ் பண்ணுறாங்க, சுடுதண்ணி யூஸ் பண்ணுறாங்க, கேஸை வெடித்து சேர்த்துற கேஸை இவ்வளவு ஆயுதத்தை யூஸ் பண்ணுறாங்க. ஜாக்கிரதையாக இருங்க. சரிங்க, இது அவங்க சொல்லலை, இது அப்படி வருது. இதுலேருந்து நான் எடுத்துக்கிட்டேன். இது இந்த இதுலேருந்து எடுத்துடணும். பெண்கிறவ எல்லா ஆயுதத்தையும் ஹேண்டில் பண்ணுறவடா அவன் அப்படின்னு சொல்லணும்னு ரைட்ஸ் எனக்கு தான். அது அவங்ககிட்ட இருந்தால் நான் எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். எஸ், தேங்க்யூ தீபா. இப்போ ரீசெண்டாக ஒரு புக்கு படித்தேன். படிச்சுட்டு என் பொண்ணுக்கிட்ட பக்கத்து ரூமில் போய் பேசுகிறேன், இந்த புக்கில் இப்படி எழுதியிருக்காங்க அப்படின்னா. இது படின்னு என்னால் சொல்ல முடியல, நீங்கள் படிங்கன்னு சொல்கிறா. ஏன் அப்படின்னா அவளுக்கு தமிழ் தெரியும், ஆனால் புக்கு படிக்கிறது தான் இங்கிலீஷில் தான் படிப்பாள். அந்த மாதிரி நம்ம வளர்த்துறோம். ஓகே, ஐயோ இந்த புக்கு இங்கிலீஷில் அந்த ரைட்டர் எழுதுனா நல்லா இருக்குமே, ஏன்னா அவங்க இங்கிலீஷில் 2 புக்கு எழுதியிருக்காங்கன்னு தெரியுது. அப்படி இவங்களை உடனே மீட் பண்ணி, இவங்க நம்பர் தெரியாது எனக்கு, நம்பர் வாங்கி இவங்ககிட்ட பேசணும். அப்படிங்கும்போது கூகையிலேருந்து இது வருது, தீபா கூட லதாங்கிறவங்க பேசுகிறாங்க அப்படின்னு. நான் பார்க்க நினச்சேன், நம்பர் வாங்க நினச்சேன் ரைட்டர் வந்து லதா. அவங்களுடைய ரீசன்ட் புக் மந்தை மனிதர்கள் படிங்க, உங்கள் லைஃப் கிளியர் ஆகிடுங்க. நீங்கள் யாரு கூட சண்டை போட மாட்டீங்க, யாரையும் கண்ட்ரோலில் வச்சுக்க மாட்டீங்க. உண்மைங்கிறது தான் இந்த உலகத்தை ஆளுது. அதை நம்ம அபிப்பிராயங்கிற பேரில் பொய்ன்னு சொல்லிக்கிறோம், உண்மைன்னு சொல்லிக்கிறோம், இப்படியெல்லாம் மாற்று. ஆனால் உண்மைங்கிறது ஒன்று இருக்குது, அதுதான் உலகத்தை இயக்கிட்டு இருக்குது. எவ்வளோ அற்புதமான வரிகள்ங்க அது. அது தெரிஞ்சிட்டால் போதுங்க, லைஃப்பில் எந்த விதமான குழப்பமுமே இல்லை. ஏன் அவனுடைய ஒப்பீனியன் அவ்வளோதான். எல்லோரும் வெவ்வேறு டிஎன்ஏவோட வெவ்வேறு சூழ்நிலையிலேருந்து வரோம் அப்படின்னு. நான் ரீசெண்டாக அவங்களுடைய இதுக்கு முன்னாடி ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் படிச்சிருக்கேன்.
அதுக்கப்புறம் ஊதநிற கோப்பை படிச்சிருக்கேன். ஊதநிற கோப்பை ஃபுல்லாக படிக்கல. இந்த புக்கு இப்போ நீலமில் என்னை பேசுகிறதுக்கு கூப்பிட்டாங்க. ஸோ அங்கே போனப்போ அங்கே இருக்கிற லைப்ரரியில், அங்கே எக்மோரில் அங்கே போன உடனே இந்த புக் எடுத்துகிட்டு வந்தேன். லதா அவங்களுடைய புக் எடுத்துகிட்டு வந்தேன். அதை படிச்சுட்டு பிறகு அவங்கள மீட் பண்ணணும்னு நினைக்கிறப்ப அவங்களே வந்து என் படத்தை பேசுனதில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் மேம். ரியலி ஐ எம் ஸோ ஹாப்பி ஃபார் தட். அப்புறம் நான் ஃபைட் மாஸ்டர் பற்றி பேசணும் அப்படின்னா, இவரை மாதிரி ஒரு கிளாரிட்டியான ஒரு ஃபைட் மாஸ்டர் நான் பார்த்ததே இல்லைங்க. கிளாரிட்டினா ஷார்ட் வைஸ், அதாவது எந்த இதுவுமே இல்லாமல் நிறையா ஃபைட் மாஸ்டர்கிட்ட ஒர்க் பண்ணியிருக்கேன். இவங்க எல்லாருமே பேப்பர்லேயே கொண்டு வர மாட்டாங்க. ஆனால் இவர் கரெக்டாக ஃபைட் சீக்வன்ஸை பேப்பரில் நோட் பண்ணிட்டு வருவார். அவர் அப்படி ஒரு ஃபைட் மாஸ்டர் நான் பார்த்ததே இல்லை. இந்த படத்தில் பார்த்துருப்பேன்னு கிளைமேக்ஸில் ட்ரோன் வரும், அவங்க எல்லாம் செதறி ஓடணும். அதுக்கு முன்னாடி ஒரு பில்டப் இருக்குது. அவங்கெல்லாம் அருவாள் எடுத்துகிட்டு வரும்போது இவர் முன்னாடி நகரணும், அவர் கையை பிடிச்சி, பையன் அவன் கையை பிடிப்பான், அவர் பின்னாடி போவார், அவன் முன்னாடி வரணும். ஐயோ என்னடா ஃபைட்டு ஸ்டார்ட் பண்ணுறாங்கடா அப்படின்னு ஒரு பில்டப் கொடுக்கணும். நான் அப்படி இல்லைங்க, ஃபைட்லாம் பயப்படாதீங்க, நான் அப்படிப்பட்ட டைரக்டர் கிடையாதுன்னு சொல்லிவிட்டு ட்ரோனை வர வைக்கணும். இப்படி இந்த பில்டப்பெல்லாம் உண்மையாலுமே மாஸ்டர் இல்லைன்னா என்னால் நடந்திருக்காது. அது தேங்க்யூ மாஸ்டர். ரயிலு அந்த 3 நாள் நீங்கள் பண்ண ஒர்க் இருக்குல்ல, அந்த லைட் போயிடுச்சு. ஆனால் மாஸ்டர்கிட்ட சொல்லிட்டு அவங்க என்ட்ரி வேணும், யார் இந்த பக்ஸ் அண்ட் அந்த க்ரூ வரணும், எனக்கு அந்த லாங் ஷாட் மட்டும் எடுத்து கொடுத்துருங்க அப்படின்னு கெஞ்சுறேன். ஏன்னா அன்னையோட அங்கே பர்மிஷன் முடியுது, ஆர்டிஸ்ட் டேட் முடியுது. 6:30 மணிக்கு அவர் கத்துன்னு ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸில் எடுத்த ஷாட்டு தான் இந்த கிளைமேக்ஸை காப்பாற்றிச்சு. அன்றைக்கி அவரை எடுக்காமல் விட்டுருந்தார் அப்படின்னா, அந்த ஒர்க்கு இல்லைன்னா கண்டிப்பாக இந்த கிளைமேக்ஸ் நின்றுருக்காது. நான் மறுபடியும் ஷூட்டிங் போயிருக்கணும், அது பயங்கர செலவு, என்னால் முடிஞ்சிருக்காது. நான் தேடி ஷாட் எடுக்கும்போது தான் மாஸ்டர் எவ்வளோ பெரிய ஹெல்ப் பண்ணியிருக்காரு அப்படின்னு தோணுச்சு. தேங்க்யூ மாஸ்டர், தேங்க்ஸ் எல்லாம். அப்புறம் மியூசிக் டைரக்டர் ஒரே ஒரு ஷார்ட் ஃபிலிம் பார்த்தேன், அவ்வளோதாங்க. நம்மக்கிட்ட கிளாரிட்டி இருந்துச்சுன்னா நம்ம யார்கிட்ட வேணால் ஒர்க் வாங்கிடலாங்க. இந்த பையன்கிட்ட முதல்ல சொன்னேன், நான் இங்கே பாரு, நான் ஒரு அம்மாவை பற்றின படம் தான் எடுக்கிறேன், ஆனால் இது பயங்கரமான அம்மாவை பார்த்து உருகிடக்கூடாது எனக்கு. இந்த அம்மா தான் சாங் இப்போ கேட்டிருப்பீங்க. அந்த சாங்கை நீங்கள் ஒரே ஒரு தடவை அந்த டியூன் மட்டும் பாடுங்க. இதுதான் டியூன். இதுக்கு முன்னாடி நான் என்ன சொல்கிறேன்னா, இங்கே பாரு, இது வந்து பெண்ணுடைய ஒரு அம்மாவுடைய உணர்வை இந்த அம்மா கல்யாணம் பண்ணிக்கிட்டு போகிறாங்க. ஸோ எனக்கு என்ன வேணும்னா, உருகிற மாதிரி அம்மாவை பற்றி உருகக்கூடாது அந்த பாட்டு. ஏன்னா அதுக்கப்புறம் அந்த அப்படி நீ கொடுத்துட்டேன்னா, அந்த டியூன் அப்படி கொடுத்துட்டேன் உருகிற மாதிரி, நான் இல்லை தாயே இருக்குல்ல அந்த பாட்டோ, இல்லை வந்து ரஜினி சார் ஒரு படத்தில் பாட்டிருக்கோம், ஆமாண்டால, இல்லை 100 சாமிகள் இருந்தாலும், இப்படியே இருந்தால் இது மாதிரிலாம் இருக்கக்கூடாது. ஒரு அம்மா பற்றின தான் இருக்கணும், ஆனால் ரொம்ப உருக வச்சிருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு மீட்டரில் சொல்லும்போது இவர் இந்த டியூனை கொடுக்குறாரு. ஸோ என்ன வேணும் அப்படின்னா, நமக்கு நான் ஏன் அந்த அம்மாவை பற்றி உருகக்கூடாது அப்படின்னு நினைக்கிறேன். அந்த அம்மாவை தாயை பற்றி சொல்ல, தாயோடைய கல்யாணத்தை பற்றி பேச போகிறேன் நான். இங்கேயே சொல்லி உருக வச்சுட்டேன் அப்படின்னா பப்ளிக் வந்து அல்ல ஆடியன்ஸ் வந்து அதை மீறி வெளியே வர தயங்கிடுவான், பயப்பட்டுருவான், சாரி லேட் ஆகும், இல்லை அவங்க அதுலேருந்து மீண்டு வர முடியாதுன்னு நம்ம பயப்படுறேன். ஸோ எனக்கு வயா மீடியாவில் தான் அம்மாவை பற்றி பாட்டாக இருக்கணும், பட் ஒரு வயா மீடியாவில் தான் இருக்கணும் அப்படி கேட்டப்போ கொடுத்த பாட்டு தான். ஸோ அப்படி ரொம்ப தெளிவாக என்ன ஃபீலிங் வேணும் அப்படிங்கிறது ஜஸ்ட்டு 23 வயசு 22 வயசு அவனுக்கு 23 வயசுங்க. இந்த சமயத்துலலாம் நான் சினிமா ஈவன் நான் இந்த படத்தில் 3 பேர்த்த எடிட்டர் ஹரிஷ், கேமராமேன் தர்ஷன், மியூசிக் டைரக்டர் ஹரிஷ், இவன் ஸ்ரீராம், இவங்க 3 பேருக்குமே 23 வயசு 22 வயசு 24 வயசு அவ்வளோதான். ஓகே.
ஸோ நம்மக்கிட்ட கிளாரிட்டி இருந்தால் மட்டும் இருந்து போதும். நம்ம என்ன மாதிரி படம் பண்ணுறோம், யாருக்கான படம் பண்ணுறோம், இதை நம்ம எப்படி ப்ரெசன்ட் பண்ணணும் அப்படிங்கும்போது நம்ம யாரை வச்சு வேணால் பண்ணலாம். நான் இவன் சொல்லும் மாதிரி கேமராமேனை சூஸ் பண்ணுறப்ப அவங்ககிட்ட டெடிக்கேஷன் மட்டும் இருக்குதுன்னு தெரியுது எனக்கு. அது இருந்தால் போதுங்க, டெடிக்கேஷன் மட்டும் இருந்தால் போதும், மற்றதெல்லாம் வந்துருங்க. நான் ரீசெண்டாக படித்த புக்கில் வந்து டெடிக்கேஷனுங்கிறது வேறு இல்லை, ஒரு பாட்காஸ்ட்டில் கேட்டேன். டெடிக்கேஷனுங்கிறது வேறு ஒன்றுமே இல்லைங்க. ஃப்யூச்சர் உங்கள் பேர் என்னங்க? அருண். நீங்கள் டெடிக்கேஷனாக இருந்தீங்கன்னா டெடிக்கேஷனுங்கிறது என்னங்கிற சொல்கிறாங்கன்னா, ஃப்யூச்சர் அருண்கிட்ட நீங்கள் கொடுக்க போகிற பொக்கே தான் இந்த டெடிக்கேஷன் அப்படிங்கிறாங்க. லவ்லி பொக்கே தான் அப்படிங்கிறாங்க. இப்போ நீங்கள் டெடிக்கேட்டிவாக இருப்பீங்களா இல்லையா? அது ஒன்றுமே இல்லைங்க. இது கஷ்டம், ஐயோ இது இதாக இருக்கே, ரொம்ப ஹார்டாக, இதெல்லாம் நினைக்க நீ டெடிக்கேஷன் லவ்லி பொக்கே. இது உங்கள் ஃப்யூச்சர் அருண்ட்டு நீங்கள் கொண்டு போய் கொடுக்க போகிறீங்க. வாட் அ ப்ரெசன்டேஷன், கற்றுக்கிறதுங்கிறது நம்ம எல்லா இடத்துலேருந்து கற்றுக்கலாம். சரி, ட்ராக் மாறி போகுது. ஓகே, உங்கள்கிட்ட பேசிட்டேன். ஓகே, அப்படி ஒரு டெடிக்கேஷன் இருந்தது இந்த பையன்கிட்ட. அதுக்கப்புறம் உட்காந்து ஒர்க் பண்ண ஆரம்பித்தான். இந்த சீக்வன்ஸ் என்ன கலரில் இருக்கணும், இதுக்கு என்ன காஸ்டியூம் வேணும். இந்த சமயத்தில் காஸ்டியூம் டிசைனர் துர்காவுக்கு எனக்கு பெரிய தேங்க்ஸ். அவங்களும் இந்த படத்தில் தான் இன்ட்ரடியூஸ் ஆனாங்க, பட் வர முடியல. ஓகே, இப்படி எல்லாருடைய அசிஸ்டன்ட் டைரக்டர் குரூப்பு, அவங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு திறமைங்க. அது நான் எல்லா இதுலேயும் சொல்லிடுறேன். உண்மையாலுமே ஒவ்வொருத்தரும் நம்ம சூஸ் பண்ணுறதுல இருக்குது. நம்ம எல்லாரையுமே சூஸ் பண்ணிக்க முடியாதுங்க அசிஸ்டன்ட் டைரக்டர். ஒவ்வொரு இடத்துக்கும் இவங்க எந்த விதத்தில் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க. மியூசிக் சைடில் இருப்பாங்களா, இல்லை டிசைன் சைடில் இருப்பாங்களா, இல்லை வந்து இவங்களை வந்து அட்மினிஸ்ட்ரேஷனில் பெரிய ஆளாக இருக்காங்களா, இப்படி நான் அப்படி சூஸ் பண்ணதில் எல்லாருமே ரொம்ப கரெக்டாக ஒர்க் பண்ணாங்க. முன்னாடியே சொன்ன மாதிரி அவங்க இல்லாமல் நான் இல்லை. மற்றபடி நீங்கள் எல்லாருக்கும் பேசிட்டு மோகன்ராஜன் எனக்கு கிடச்ச கிஃப்ட்டுங்க. என் ஆஃபீஸ்க்கு எதிர் ஆஃபீஸ் தான் அவருது. ஸோ எதாவது டியூன் வந்துச்சு அப்படின்னா இம்மீடியட்டாக நீங்கள் வாங்க வர்ற. இப்போ ரீரெக்கார்டிங்கில் இந்த பையன் அம்மாவை திட்டிட்டு போயிடுவான். நீ 43 வயசில் நீ கால் எடுத்து வச்சா தான் 23 வயசில் இருக்கிற பொண்ணுங்களுக்காவது அவங்களுக்கு லைஃப் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவான் முதல்ல. அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவான். இப்போ இந்த அம்மா திக்காய் நிற்பாங்க. இப்போ அந்த பையன் இதில் போகணும், பஸ்ஸில் போயிட்டுருக்கும்போது ஒரு பாட்டு வலிக்குது. எடிட்டர் என்ன பாட்டு எடிட் போடும்போது எனக்கு எடிட் பண்ணி காமிக்கும்போது பஸ்ஸில் போடுற பாட்டு என்ன பாட்டுன்னா, பெண் மனசு ஆழம்னு ஆம்பளைக்கு தெரியும், அது பொம்பளைக்கும் தெரியும். அந்த பாட்டு போட்டோம். அந்த இடத்துக்கு அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது. ஐயோ, அப்படி கட்டி பிடிச்சிட்டேன் அவனை எடிட்டரை. நான் போடல, நான் அங்கே வந்து பாடல் எழுதுறது போய் அங்கே ஒரு பாடல் ஒலித்து கொண்டிருக்கிறது. அப்போ அவன் வந்து அம்மாட்டிருந்து ஃபோன் ஒன்று ஒரு நிமிஷம் ஆஃப் பண்ணுங்க அப்படின்ட்டான். அந்த பாடல் என்ன பாடலுங்கிறது இந்த இளையராஜா சாரோட பாட்டை கேட்டான், போட்டு விட்டான். இந்த அவ்வளோ ஆப்டாக இருந்துச்சு. ஆனால் அதை ரைட்ஸ் வாங்கிறதுக்குள்ளே நான் யார்கிட்ட இருக்குன்னு தெரியல. சோனிகிட்ட இருக்கிறது தெரியாமல் சோனிகிட்ட கேட்க ஆரம்பிச்சிட்டேன். அவன் வந்து இது கேஸில் இருக்குது, நீங்கள் யூஸ் பண்ணவே கூடாதுன்ட்டான். இப்போ எனக்கு அந்த இம்மீடியட்டாக நான் இவர்கிட்ட கூப்பிட்டேன். எனக்கு டைம் டெட்லைன் முடிஞ்சிருச்சு. எனக்கு ஃபைனல் மிக்ஸ்க்கு அனுப்பணும் எனக்கு. ஸோ இம்மீடியட்டாக மோகன்ராஜனை கூப்பிட்டேன். எனக்கு 4 லைன் பெண்ணை பற்றி நீ பாடணும். இந்த பெண் மனசு ஆழம்னு ஆம்பளைக்கு தெரியும், இந்த ஃபீல்டில் இருக்கணும் அப்படின்னு சொன்னேன். அது என்ன லைன்மா? பெண் மனசு யாருக்கும் புரியாது, அதை அளந்து சொல்ல வானத்தாலும் முடியாது. பெண் வழிதான் எவருக்கும் தெரியாது, அதை எடுத்து சொல்ல மொழிகளும் உதவாது. சுழலும் பூமியை காக்கும் சாமியே, தோத்து போகுமே பதில தேடியே. அந்த மாதிரி. பெண் மனசு யாருக்கும் தெரியாது, அதை அளந்து சொல்ல வானுக்கும் முடியாது. பெண் வழிதான் எவருக்கும் தெரியாது, அதை எடுத்து சொல்ல மொழிகள் உதவாது. இதை 4 லைன் கேட்டார். இம்மீடியட்டாக இவனுக்கு அனுப்பிச்சேன், நம்ம ஸ்ரீராமுக்கு அனுப்பிச்சேன். உடனே
பாட்டு நான் 4 லைன் வந்துருச்சு, உடனே ரெக்கார்ட் பண்ணி கரெக்டாக ராஜா சார் மாதிரி ஒரு ஆளுடைய வாய்ஸை வச்சு பாட்டு முடிச்சு எனக்கு முடிஞ்சிருச்சு. ஆல்மோஸ்ட் எனக்கு ஒரு 8 லட்ச ரூபா ப்ராஃபிட். ஓகே, அப்படி எல்லா விதமான சுச்சுவேஷனுக்கும் பாட்டு எழுதக்கூடிய ரொம்ப திறமை தான் மோகன்ராஜன். அவர் இன்னும் என்னோட இந்த படத்தில் ஃபுல் சாங் அவர் தான் எழுதியிருக்காரு. என்னோட போன படத்தில் 100 கோடி வாண்டவில்லையும் அவர் தான் எழுதியிருக்காரு. ஸோ எல்லா பாட்டும் ஸோ தேங்க்யூ மோகன்.